அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 6th to 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலிலிருந்து மிக முக்கியமான 50 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, தமிழ்நாட்டில் வற்றாத தன்மை உடைய ஒரே ஆறு எது? தாமிரபரணி. தமிழ்நாட்டில் வற்றாத தன்மை உடைய ஒரே ஆறு எதுனா தாமிரபரணி ஆறு. இரண்டாவது வினா, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? சிறுதானியங்கள். தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எதுனா சிறுதானியங்கள் தான். 3, சொர்ணவாரி விதைக்கும் காலம் என்ன? ஏப்ரல் மே. சொர்ணவாரி விதைக்கும் காலம் என்னன்னா ஏப்ரல் மே. 4வது வினா, தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் என்னன்னா 1076 கிலோமீட்டர். 5வது வினா, பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் எது? சிவகங்கை. பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் எதுனா சிவகங்கை. 6வது வினா, இந்தியா சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? 1971. இந்தியா சோவியத் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டதுன்னா 1971. 7வது வினா, இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? பூட்டான். இடிமின்னல் நாடு எதுனா பூட்டான். 8வது வினா, புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார்? சர் சிரில் ரெட்க்ளிஃப். புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார்னா சர் சிரில் ரெட்க்ளிஃப். 9வது வினா, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஷாங்காய். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஷாங்காய். 10வது வினா, பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஜிம் ஓ நெயில். பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னா ஜிம் ஓ நெயில். 11வது வினா, கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது எது? அமெரிக்கா. இது தனது பொதுச் சட்டம் 480 மூலம் இந்தியாவுக்கு உணவு தானியங்களை வழங்கியிருக்கும். கப்பலுக்கு வாயில் இருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது எதுனா அமெரிக்கா தனது பொதுச் சட்டம் மூலம் 480 மூலம் உணவுப் பொருட்களை இந்தியாவிற்கு வழங்கியிருக்கும். 12வது வினா, இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 2018. 13வது வினா, இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் வருமான வரியை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சர் ஜேம்ஸ் வில்சன். 14வது வினா, ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது? சென்னை. 15, புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யார்? தொழில் முனைவோர். புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யாருன்னா தொழில் முனைவோர். அடுத்த 16வது வினா, இந்தியாவின் நுழைவாயில் எது? மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் எதுனா மும்பை. டான்சிட்கோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1970. அதாவது TANSIDCO எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1970. 18வது வினா, வேலூர் புரட்சி எந்த ஆண்டு வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்ததுன்னா 1806 ஜூலை 10. 19, வேலு நாச்சியாரின் இராணுவ தளபதி யார்? தாண்டவராயனர். வேலு நாச்சியாரின் இராணுவ தளபதி யாருன்னா தாண்டவராயர். 20வது வினா, 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? திலகர். 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யாருன்னா திலகர். 21வது வினா, கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? சோட்டா நாக்பூர். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எதுனா சோட்டா நாக்பூர். 22வது வினா, பிளாசி போர் எப்பொழுது நடைபெற்றது? பிளாசி போர் 1757 ஜூன் 23 அன்று நடைபெற்றது. 23வது வினா, பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஹாஜி ஹரியத்துல்லா. பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஹாஜி ஹரியத்துல்லா. 24வது வினா, கோவில் நுழைவு நாள் என்று? 1933 ஜனவரி 8. கோவில் நுழைவு நாள் என்று 1933 ஜனவரி 8. 25, வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று? வேவல் திட்டம் 1945 ஜூன் 14 அன்று தான் அறிவிச்சாங்க. அடுத்து 26,
பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித். அதே நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஜே.எம். ஹீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஜே.எம். ஹீன்ஸ். 28 பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமர்த்தியா சென். இந்த நோபல் பரிசு அமர்த்தியா செனுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டிருப்பாங்கன்னா 1998ஆம் ஆண்டு நோபல் பரிசு அமர்த்தியா செனுக்கு வழங்கியிருப்பாங்க. 29 ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன? நாடுகளின் செல்வம். ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்னன்னா நாடுகளின் செல்வம். 30வது வினா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? முதன்மை துறை. இந்தியாவில் அதிகமாக காணப்படும் துறை எதுனா முதன்மை துறை. 31வது வினா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக உள்ளது? அமெரிக்கா. சேவைத்துறை அமெரிக்கால தான் அதிகமாக உள்ளது. 32 வெண்மை புரட்சி தந்தை யார்? வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சி தந்தை யார்னா வர்கீஸ் குரியன். 33வது வினா வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? பிரான்ஸ். வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எதுனா பிரான்ஸ். 34வது வினா வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹரியானா. வாட் வரி இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஹரியானாவில். 35 பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? ரிசர்வ் வங்கி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எதுனா ரிசர்வ் வங்கி. 36 திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சர் விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சர் விஸ்வேஸ்வரய்யா. 37வது வினா உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? இங்கிலாந்து வங்கி. உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எதுனா இங்கிலாந்து வங்கி. 38வது வினா இந்தியாவில் மிக பெரிய வங்கி எது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலே மிக பெரிய வங்கி எதுனா SBI பேங்க். 39வது வினா ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யார்? மத்திய நிதித்துறை செயலர். ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யாருன்னா மத்திய நிதித்துறை செயலர். 40வது வினா கடற்படையின் தலைமை அலுவலர் யார்? அட்மிரல். கடற்படையின் தலைமை அலுவலர் யாருன்னா அட்மிரல். 41வது வினா ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? 1979. 1979ஆம் ஆண்டு தான் ஐநா சபை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. 42வது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? 1986 டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னா 1986 டிசம்பர் 24. 43வது வினா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எதுனா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்து 44வது வினா ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு? இது கார் இயக்குபவர்களுக்கு. இது என்னன்னா இது ஒரு தானியங்கி கருவி. ரக்ஷா பாதுகாப்பு யாருக்குன்னா கார் இயக்குபவர்களுக்கு. ரக்ஷா என்பது ஒரு தானியங்கி கருவி. 45வது வினா தூய்மை பாரத் வரி என்று தொடங்கப்பட்டது? இது 2015ஆம் ஆண்டு நவம்பர் 15 தொடங்கப்பட்டது. தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டதுன்னா 2015 நவம்பர் 15. அடுத்து 46வது வினா உலக தொழிலாளர் தினம் என்று? மே 1. உலக தொழிலாளர் தினம் என்றுனா மே 1. 47வது வினா GST வரியின் குறிக்கோள் யாது? ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. GST வரியின் குறிக்கோள் யாதுன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. 48வது வினா லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? திருப்பூர். லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்னா திருப்பூர். 49வது வினா இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் எதுனா மும்பை. 50வது வினா பாரதிய மகிழா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2013 நவம்பர் 19. பாரதிய மகிழா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2013 நவம்பர் 19. நண்பர்களே, இன்று நாம் 6th to 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்லேருந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்று நாம் பார்த்தோம். நன்றி. நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.